ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமா அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கான வாய்ப்பு தான் இது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட் திங்ஸ். இந்த வீடியோவில் சிடிஎஸ் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிடிஎஸ்னா என்ன? சிடிஎஸ்னா கம்பைன்ட் டிஃபைன் சர்வீஸ். இதன் மூலமா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து வருஷத்துக்கு 2 டைம் நடத்துகிற ஒரு எக்ஸாம் தான் யூபிஎஸ்சி. இந்த எக்ஸாம் மூலமா இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படையில் உள்ள ஆபீசருக்கு பயிற்சி அளிக்கிற நிறுவனத்துக்கு தகுதியான ஆட்களை தேர்வு செய்வதற்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் இது. இந்த தேர்வோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்போர்ஸ்ல இந்தியாவிற்கான அச்சுறுத்தலை எதிர்கொண்டு நாட்டை பாதுகாக்கின்ற இந்த அமைப்புல ஆபீசர் மட்டும் இல்லாம ஹெட் ஆபீசர் போன்ற நல்ல திறமையுள்ள ஆட்களை தேர்வு செய்வதற்கான ஒரு தேர்வு முறை தான் இது. இந்த வேலை வாய்ப்புல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அகாடமி நில ஆடையணியும் ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி மையத்திலையும், ஏஎன்ஏ ஏர்போர்ஸ் அகாடமி ஹைதராபாத்ல விமானப்படை பைலட்டுக்கான பயிற்சி மையத்திலையும், ஓடிஏ ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில மென் அண்ட் உமனுக்கான ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கான பயிற்சி அளிக்கும் பயிற்சி மையத்திலையும் இந்த எக்ஸாம் மூலமா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இந்த வேலையில அதிக சம்பளம் மற்றும் பல நல்ல வசதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையில இருந்து நின்னதுக்கு அப்புறம் பென்ஷன் இருக்கும், மெடிக்கல் அலவன்ஸ் போன்ற பல நன்மைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 28 மே 2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி தேதி 17 ஜூன் 2025. எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும்னா 14 செப்டம்பர் 2025 அன்னைக்கு எக்ஸாம் இருக்கும். மொத்தமா 453 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. காலி பணியிடம் எந்த அகாடமியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய ராணுவ அகாடமியில 100 வேகன்சியும், இந்திய கடற்படை அகாடமியில 26 வேகன்சியும், விமானப்படை அகாடமியில 32 வேகன்சியும், ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி மேல்ல 276 வேகன்சியும், ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி ஃபீமேல்ல 19 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவ அகாடமி, ஆபீசர் ட்ரைனிங் அகாடமிக்கு ஏதாச்சும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிஇ, பிடெக், பிபிஏ போன்ற படிப்பு முடிச்சிருக்கணும். இந்திய நேவி அகாடமிக்கு இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெற்ற காலேஜில் முடிச்சிருக்கணும். ஏர்போர்ஸ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியில பிசிக்ஸ், மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிறந்த தேதி 2 ஜூலை 2002 இருந்து 1 ஜூலை 2007 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐஎம்ஏவுக்கு, ஐஎன்ஏவுக்கு அதேதான் 2 ஜூலை 2002 இருந்து 1 ஜூலை 2007 பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஎஃப்ஏ பொறுத்த வரைக்கும் 20 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ஜூலை 2001 இருந்து 1 ஜூலை 2025 பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பைலட் லைசன்ஸ் இருந்தா 26 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓடிஏ ஆண்களுக்கு 2 ஜூலை 2001 இருந்து 1 ஜூலை 2007 பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓடிஏ பெண்களுக்கு அதே மாதிரி 2 ஜூலை 2001 இருந்து 1 ஜூலை 2007 பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா திருமணமான ஆண்கள், பெண்கள் ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம்ல என்ன சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஐஎம்ஏ, ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏவுக்கு இங்கிலீஷ்ல 100 மார்க்குக்கு இருக்கும், 2 மணி நேரம் எக்ஸாமும். ஜெனரல் நாலேஜ்ல 100 மார்க்குக்கு இருக்கும், 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். எலமெண்ட்ரி மேக்ஸ்ல 100 மார்க்குக்கு இருக்கும், அதுவும் 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். ஓடிஏ ஆபீசரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல 100 மார்க்குக்கு இருக்கும், 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஜெனரல் நாலேஜ்ல 100 மார்க்குக்கு இருக்கும், அதுவும் 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, உமனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுன்றதையும், மற்ற கேட்டகரியில உள்ள எல்லாத்துக்குமே 200 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸா வச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது போன்ற அரசு வேலை வாய்ப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.